பார்த்தீங்கன்னா சோகனத்தும் அதுவும் கெட்ஸ் ஆஃப் ஷேடோ முடிச்சு. அடுத்து வந்து டைட்டன் தான். நான் வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்து புட்சரில் இருந்தேன். இன்னைக்கு வந்து இப்போ வந்து நைட் எக்ஸு. இப்போ இது நான் வந்து இப்போ நாளைக்கு வந்து சோகனை முடிச்சுடுவேன். டைட்டனை முடிச்சுடுவேன்னா எனக்கு தெரியல கரெக்டாக, ஆனால் முடிச்சுடுவேன் தான் கண்டிப்பாக. ஓகே, அதே மாதிரி வந்து சோகன் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அவங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அதில் வந்து என்ன சொல்லிப்பா அந்த க்ரீன் கேமிங்கோட ஐடி வந்து என்னோட இதுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் அவனோட ஐடியும் அவன்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவன் வந்து புட்சரில் இருந்தால் நான் டக்குன்னு சோகனை விட்டேன். ஒரு 2 ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக்குன்னா ஒன்றும் இந்த கிளிச்சு பக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த சும்மா நார்மலான மாதிரி தான். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேலஞ்சு டோர்னமெண்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடணும். அது ஆடி முடிச்சுட்டு நீங்கள் சர்வைவல் கூட ஆட தேவையில்ல. அதை ஆடி முடிச்சுட்டு நீங்கள் எல்லா வெப்பன்ஸு ஹெல்மெட்டு இந்த ஆர்மரு 3த்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னாலே போதும், சோகனை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் என்னென்னா, இது வந்து நீங்கள் வந்து இதை மட்டுமே ஆடிட்டுருக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் காலையில் நிற்கிறீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ட் ஆகணும். 9th வரைக்கும் அதுவே ஆடலாம். ஆனால் சில நேரம் மட்டும் கொஞ்ச நேரம் மட்டும் வெளியே போய் வேறு ஏதாவது கேம் ஆடலாம் அந்த மாதிரி. ஆனால் இது பண்ணி தான் நான் வந்து இப்போ வேஸ்டில் இருக்கேன். இல்லை சாரி இப்போ வந்து நான் சோகனில் இருக்கேன். சரி கைஸ், இதோட அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நல்லா சொல்லியிருக்காங்க கைஸ், கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.